ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 24 நாளும் நான் 24 விதமான குழம்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாத மாதம் இது. கார்த்திகை மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால நாங்கள் ஒரு நாளும் ஒரு விதமான குழம்பு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் குழம்பு பண்ண போகிறேன். இந்த மாங்காய் வந்து மரத்துலேருந்து இந்த காற்று மழை அப்போ விழுந்தது. அது அப்படியே நான் வச்சுருந்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் விழுந்ததில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இப்போ இதில் வந்து நான் குழம்பு பண்ண போகிறேன். மாங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் தோல் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு, 3 பண்ண போகிறேன். மாங்காய் இனிப்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். மாங்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். முதல்ல மாங்காய்க்கு தோலை சீவிப்போம். மாங்காய்க்கு நான் தோல் சீவிக்கிறேன். அப்போ தான் மாங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து தோல் போட மாட்டேன் மாங்காய் குழம்புக்கு. நான் வந்து முதல்ல மாங்காய்க்கு தோலை சீவிக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணால் போதும். புளியெலாம் தேவையில்லை. இதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நான் சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. பீலர்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது பத்திரமா, பீலர் யூஸ் பண்ணும்போது பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து சின்னதாக கட் பண்ணணும். நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாங்காவை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டோன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது தகுந்த மாதிரி நம்ம இந்த குழம்பு, மாங்காய் குழம்பு, சாம்பாரில் மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும், மாங்காய் உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் மாங்காய்க்கு ஒரு ஸ்பெஷல். நான் அந்த மாங்காய் குழம்புல இந்த கொட்டையை அப்படியே போட்டிருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இதை இப்போ சின்னதாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் குழம்பு. இன்றைக்கி சாப்பாடு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கெட்டு போனதில் வேண்டாம். இப்போ மாங்காய் குழம்புக்கு மாங்காய் கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். இதையே கட் பண்ணிக்கிறேன் சாம்பார் வெங்காயமும்.